அந்தகாரத்தில் இருக்கிற நமக்கு, மரண இருளின் திசையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை. நீங்கள் ஒருவேளை ஏதாவது இருளின் அதிகாரத்துக்கு, அந்தகாரத்துக்கு உட்பட்டு ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில், ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில், இல்ல சமாதான குறைச்சல், இல்ல மன அழுத்தத்தில், ஏதோ ஒரு விதத்தில் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்த காலத்தில் இருக்கிற நமக்கு வெளிச்சத்தை தரவும், மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும் அவர் வந்தார். அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் மரண இருள்னா விவரிக்கவே முடியாத ஒரு காரியம். யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சில கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம், சில கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டால் புரியாது, விளங்காது. That is yours. Nobody can understand. Nobody can value. மரண இருள் போன்றது. இயேசு 3 சீஷர்களை அழைத்து